இராணுவத்தினர் நாட்டின் நிலைமையை பாதுகாப்பதுடன் பொருளாதார வசதியற்ற மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஏற்ப வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் தங்கியிருப்பதாக யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க தெரிவித்துள்ளார். இன்று J26 அளவட்டி மத்திய கிராம சேவையாளர் பிரிவில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பம் ஒன்றுக்கு வீடொன்றை வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார வசதியற்ற சிறு குடிசைகளில் வாழ்ந்து வருகின்ற மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இராணுவத்தினர் வீடுகளை அமைத்துக் கொடுத்து வருகின்றனர் என குறிப்பிட்ட யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க இவ்வாறாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1800 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இருப்பிடம் என்பது எல்லோருக்கும் அவசியமானதாகும். இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் சிறு பிள்ளைகள் அச்சமடைவதாகவும் என பல கதைகளை பரப்பியுள்ளார்கள். இவ்வாறு பரப்பப்படுகின்ற கதைகள் உண்மையா பொய்யா என்பதை கூற வேண்டும் என தெரிவித்த யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க நாட்டின் பாதுகாப்பிற்காக யாழ்குடா நாட்டில் தங்கியிருக்கின்ற இராணுவத்தினர் பொருளாதாரம் மற்றும் போரினால் நலிவடைந்த மக்களுக்காக நீண்ட காலமாக பல்வேறுபட்ட உதவிகளை நீண்ட காலமாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனவும் விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்கள் இளைஞர் யுவதிகளை இராணுவத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அந்நடவடிக்கைகளை அக்காலத்தில் மேற்கொள்ள முடியாதிருந்தது. ஆனால் தற்போது தமிழ் இளைஞர் யுவதிகள் இராணுவத்தில் இணைந்து உங்கள் பகுதிகளிலேயே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளனர் என்றும் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க மேலும் தெரிவித்தார். அளவட்டி மத்தியை சேர்ந்த குருசாமி சுந்தரராவின் என்ற குடிசையில் வாழ்ந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் செலவில் குறித்த வீடு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் பிள்ளையையும் 2 ஆண் பிள்ளைகளையும் கொண்ட தாயை இழந்த குடும்பமாகும். அத்துடன் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் 2 சக்கர நாற்காலிகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டது. மிகவும் பாதிப்படைந்த குடும்பத்தை தெரிவு செய்து இருப்பிடத்தை அமைத்துக் கொடுத்த 513வது படையணியின் பிரிகேடியர் பிரதீப் சில்வாவின் சேவையை யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க வெகுவாக பாராட்டினார். இந்நிகழ்வில் 513வது படைப்பிரிவின் பிரிகேடியர் பிரதீப் சில்வா, 512வது படையணியின் கேர்னல் அஜத் வெல்லாவல, தெல்லிப்பளை பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் எஸ் சிவகுமார், 513வது படைப்பிரிவின் பொதுமக்கள் இணைப்பாளர் கேர்னல் அமரசிங்க, 14 கமுனுஹேவ படைத்தளபதி கேர்னல் ரோஹன மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.